டேய், இந்த பிரச்சனையில சம்மந்தமே இல்லாத உன் தங்கச்சி மேல எதுக்குடா கோவத்தை காட்டுற? எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்த மகராசியோட அதிர்ஷ்டம். அதுதான்டா உன்னை போட்டு இந்த பாடுபடுத்துது. என்னம்மா சொல்றீங்க? உன் பொண்டாட்டியோட ராசிதான். அவளை கல்யாணம் பண்ணி மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இத்தனை வருஷமா நீ பாத்துக்கிட்டு இருந்த வேலை உன்னை விட்டு போயிடுச்சு. இப்போ உண்டா இருக்கான்னு இவ செய்தி சொன்ன உடனே கூடி வந்த கடையும் கைய விட்டு போயிடுச்சு. எல்லாம் ஒவ்வொன்னும் உருவாகிற நேரம்டா. உன் பொண்டாட்டி எந்த நேரம் வயித்துல புள்ள உண்டானாலோ அது குடுக்கிற நேரம் இல்லடா, கெடுக்கிற நேரம். ராசி கட்ட புள்ளையத்தான் இவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. சரோ, ஏம்மா கண் கலங்குற? அத்தை பேசினதை கேட்டீங்களாப்பா? கேட்டேம்மா. ரொம்ப மோசமா தான் பேசினாங்க. என்ன பண்றது? அந்த அம்மாவுக்கு தேள் கொடுக்க மாதிரி நாக்கு, வாயை திறந்தா விஷம். அதுக்கு நாம என்ன பண்ணி தொலைக்காது? அவங்க பேசினா நாம திருப்ப எடுத்து பேச முடியுமா சொல்லு? என்ன திட்டினது போய் இப்ப என் குழந்தைய திட்டுறாங்க. இந்த பாரு, அவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் விடு. வயசாயிருச்ச ஒழிய அதுக்கு தகுந்த மாதிரி அறிவு வளரல, பக்குவம் வளரல. இந்த பாரு, இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. உன் உடம்பு இப்ப இருக்கிற நிலைமையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உனக்கு பிறக்க போற குழந்தை சந்தோஷமா இருக்கும். புரிஞ்சுதா? வருத்தப்படாதமா, எல்லாம் சரியாயிடும் சார். இந்த பாரு, நான் சம்பந்தியம் மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன். தைரியமா? வாங்க சிதம்பரம், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த நேரத்துல உங்களை நான் எதிர்பார்க்கல. நானும் தயங்கி ரொம்ப யோஜனையோட தான் வந்திருக்கிறேன். என்ன பண்றது? நெஞ்செல்லாம் வேதனை தாங்கல, கொட்டி தீட்டாதான் தேவல போல இருந்துச்சு. ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாங்க, எதையும் குடிக்கிற மனநிலைமையில் இல்ல. நடந்த நம்பிக்கை துரோகத்தினால துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சிதம்பரம், அது வந்து எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். இந்த மாணிக்கு யாரு? அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் பாட்டுக்கு நிம்மதி என் குழந்தைகளோட கிராமத்துல இருந்தேன். இந்த மாணிக்கத்தை கொண்டாந்து என் முன்னால் நிறுத்தி நல்ல பையன், திறமசாலி, முன்னுக்கு வருவான்னு சொல்லி என் பொண்ணை கட்டி வச்சது யாரு? நீங்க தானே. உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் முன்னால் நின்னதால தானே என் பொண்ணை நான் தயங்காம கொடுத்தேன். முன்னால நின்று கல்யாணம் நடத்திவிட்டு பின்னால நீங்களே உங்க பழப்பு கொடுத்தா என்ன அர்த்தம்? என் மகளை மாணிக்கத்துக்கு கட்டி வச்சுதான் மாணிக்கத்தை வேலையிலும் தூக்கிட்டீங்க. அவன் பாவம் அங்கேயும் கடனை வாங்கி ஒரு கடையை வாங்கலான்னு போனா அங்கேயும் குறுக்க வந்து தடுக்கிறீங்க. இத பாருங்க, நீங்க கெடுக்கிறது மாணிக்கத்தை, என் மகளோட வாழ்க்கை. ஐயா, அவங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? நீங்க சொல்றதுல நியாயம் இல்லாம இல்ல சிதம்பரம். ஆனா அதே சமயம் நான் இப்படி பண்றதுக்கும் காரணம் இருக்கு. என்னங்க பொல்லாத காரணம்? என் பொண்ணை நினைச்சு பார்க்க வேண்டாம்? நீங்களே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நீங்களே உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட என்னங்க அர்த்தம்? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கிறா, அதை நினைவுல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்யுங்க. ஏங்க, என் வீட்டுக்காரரை பத்தி நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு என்னடானா அந்த மாணிக்கம் என் வீட்டுக்குள்ள வந்து கண்ணா பின்னால் பேசி என் மகன் சட்டையை பிடிச்சான். இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்து நீங்க இவரையே திட்டுறீங்க.
அம்மா, ஒரு அப்பனோட வேதனையை புரி வைக்கிறதுக்கு தான் இத்தனையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் புருஷன் ஒண்ணும் கல்லஞ்சக்காரர் இல்ல. காரணம் இல்லாம அவர் ஒண்ணு மாணிக்கத்தை வேலையை விட்டு அனுப்பல. அப்படி என்னமா காரணம்? 10 வருஷமா அவங்க கீழே வேலை செஞ்ச மாணிக்கத்தை திடீர்னு தூக்குறதுக்கு என்ன காரணம்? வேலையை விட்டு தூக்காம வேற என்னங்க பண்றது? இவருக்கு வேண்டிய ஒரு பொண்டாட்டியோட உங்க மாப்பிள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு கூத்தடிச்சா. தொழில திறமை மட்டும் இருந்த என்னங்க புண்ணியோ? ஒழுக்கம் வேண்டாமா? உங்க மாப்பிள்ள பொறுக்கின்னு தெரிஞ்சதுனாலதான் அவனை வேலையை விட்டு அமிச்சோம். அம்மா சொல்றதால நிஜமா? ஆமா, சந்தேகமா இருந்தா உங்க பொண்ணு சரோவிய கேட்டு பாருங்க. இத்தனை பெரிய அநியாயம் நடந்து என் மகளுக்கும் தெரியுமா? தெரியும். கடவுளே, அவகிட்ட நாங்க 2 பேரும் இத சொல்லி உன் புருஷனை திருத்துமான்னு சொன்னதுக்கு அவன் என்னடானா அந்த தரதல புருஷனை தலைமையில தூக்கி வச்சுட்டு இவரை தூக்கி எறிஞ்சு பேசிட்டா. அது என்னங்க, இவர உங்க மக மாப்பிள்ள நீங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியா எடுத்து எறிஞ்சு பேசுறீங்க. என்னடி, அவரே பாவம் நொந்து போயிருக்காரு. நீ என்னடான்னா கண்டதெல்லாம் பேசி அவர் மனசு இன்னும் நோகடிக்கிறியே. என்னங்க, உங்க மேல தேவையில்லாத பொல்லாப்பு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இவர் அந்த மாணிக்க யோகி என்னும் நீங்க மோசமானவரும் நினைச்சிட்டு இருக்காரு. உண்மை அவருக்கு தெரிய வேண்டாமா? உங்க மாப்பிள்ள அதோட நிக்கல. என்னடா இவ்வளவு நாள நம்மள வச்சு சாப்பாடு போட்டு குடும்பம் ஆச்சேன்னு கூட நினைக்காம தொடர்ந்து இவர் பிசினஸ்ல எரிச்சல் பண்ணிருக்கான். என் மக ரமேஷ் போய் கேட்டதுக்கு அவங்கிட்ட திமிரா பேசிருக்கான். எங்களை விரோதி ஆசினதே அவன்தான். அதை தெரிஞ்சுக்கங்க. உங்க மாப்பிள்ள இவ்வளவு தூரம் பண்ணதுனாலதான் என் மக அந்த கடையை வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணா. இதுல எங்க மேல என்னங்க தப்பு இருக்கு? உங்களை நோக்கு அடிக்கணும்னு இதெல்லாம் சொல்லல. உண்மை தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். என்னென்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா. ஏதாவது டீ வாங்கினு சொல்லட்டுமா? நான் இருக்க நிலைமைக்கு 2 ஃபுல்லு ஒன்றா விடணும். அப்போ தாண்டா யாத்திரை அடங்கும். என்ன ஏதோ நடந்தா? ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சுடா. காசு இல்லைன்னு வச்சுக்கேன், எலி கூட ஏளனமாக பேசுண்டா. என்னண்ணே, மெட்ராஸ் போயிட்டு தெம்பா வருவீங்கன்னு நினச்சேன். நான் கூட அப்படி தாண்டா நினச்சேன். ஆனால் அந்த சுந்தரனே அவருக்கெல்லாம் ஜாதகம் பேசிருச்சுடா. அதான் பணம் சேர்ந்து போச்சு. அவர் என்னை பார்த்து சொல்றாரு, மானியத்துக்கு நீ வேலை செய்யணும்னு. யார் அந்த மாணிக்க? நேற்று வரைக்கும் மார்க்கெட்டில் காய்கறி எடுத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நான் வேலை செய்யணுமா? நீங்க எல்லாம் என்ன அண்ணே முதலாளின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கு என்னால் வேலை செய்ய முடியுமாடா? புரிஞ்சு போச்சுடா. காசு அது அண்டா வேணும். அப்ப தாண்டா மரியாதை. நீங்க சொல்றது சரிதானே. உங்க சகல மார்க்கெட்ல வேலை பார்த்தவரு. ஆனா நீங்க சின்னதா இருந்தாலும் ஒரு ஃபேக்டரிக்கு ஓனர் இல்லைங்களா? சொல்லாதடா, அப்படி சொல்லாத. இதுவும் ஒரு தொழில்னு பீட. இது இருக்கிற வரைக்கும் ஏன் தரத்துல தொலையாதடா. இதை தலைமொழிக்கிட்டு வேற ஏதாச்சும் நல்ல தொழிலா பண்ணண்டா. பண்ணி கை நிறைய சம்பாதிக்கணும்டா. அந்த சனியம் பிடிச்ச பணம் தானடா என்ன போட்டு இப்படி வாட்டுது. அந்த கழுதைய கை நிறைய சம்பாரிச்சு ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்து மேஜை மேல போட்டு தீ வச்சு கொளுத்தணும்டா. அப்ப தண்டா என் மனசு ஆறும். அண்ணனே இப்படிலாம் பேசாதீங்கண்ணே. ஏற்கனவே உங்ககிட்ட லட்சுமி கோவமா இருக்கிறான். அப்புறம் இப்படி பேசுனீங்கன்னா லட்சுமி வரவே மாட்டான். என்னடா பண்றது? அவ்வளவு எரிச்சல்றா மனசுல. அண்ணே உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, வேகம் இருக்கு.
இதுக்கெல்லாம் நீங்க எங்கேயோ போயிருக்கணும். ஆனா என்னமோ இந்த தொழில் உங்களுக்கு ஒட்டல. ஒட்டுற மாதிரி ஒரு தொழிலை பிடிச்சிட்டா அப்புறம் உங்களை பிடிக்கவே முடியாது. அப்படியாடா? வேற என்ன தொழில்ரா பண்றது? நிறைய இருக்குண்ணே. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன், அதை பண்ணலாமா பாருங்க. என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஹோட்டல் வச்சிருக்கான். இப்போ அவன் வேற ஊருக்கு போற மாதிரி குடும்ப சூழ்நிலை, அதனால ஹோட்டலை விற்கிறதா இருக்கான். அவன்கிட்ட பேசி சல்லிஸா வாங்கிடலாம். என்ன சொல்றீங்க? ஏன் மணி, ஹோட்டல் தொழிலா நடத்தலாங்கிற? பிரமாதமான தொழில்ண்ணே. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குன்னு தனியா சாப்பாடு செலவு இல்லைல்ல. ஆமாமா, நீ சொல்றது சரிதான். ஆனா அதுக்கு நிறைய பணம் வேணுமே மணி. என்னண்ணே, இந்த ஃபேக்டரி தான் உங்களுக்கு ஒத்து வரல. இதை வித்துட்டு உங்க கடன் எல்லாம் அடைச்சிட்டு அந்த ஹோட்டலை வாங்கி போட்டு ராஜா மாதிரி உட்கார வேண்டியது தானே? மணி, சூப்பரா ஐடியா கொடுக்குற. ஆமா, பார்ட்டி யாரு? அவர் பேரு கோவிந்தராஜ்ண்ணே. உங்களுக்கு கூட தெரியுண்ணே. சரி, நீ போய் அவர்கிட்ட பேசி பாரு. ம். ஒத்து ஒத்தா பேசி முடிச்சிருவான். ஆ. மணி, ரொம்ப நல்ல ஐடியா கொடுக்குறடா. ஹோட்டல் தொழில் பேசாம பில்லை போட்டு கல்லா நிறைய காசை வாங்கி போட்டு இருக்க வேண்டியதுதான். அத்தனை பார்த்துட்டு கண்ணு புள்ளைய மாதிரி உட்காந்துருக்க. நாள் தவிர உனக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாலே என் பொண்ணு சொரவளுக்கு இதானா கதி? உன் நம்பினவங்க கதி இதானா? யாருக்கும் ஒரு பாவம் நினைக்காதவையா என் பொண்ணு. அவளுக்கு போய் இப்படி ஒரு கடைஞ்செடுத்து அழுகிற ஜோடி சேர்த்து வச்சிருக்கிறீங்க. ஒத்துக்கிறேன், அவனை கட்டி வச்சது நான் தான். ஆனா கட்ட வச்சது நீ. நான் ஒரு சாதாரண மனுஷன்யா. அவன் குணம் தெரியாம நல்லவன் நினைச்சு அவனை கட்டி வச்ச. ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சு வந்தான. அந்த அப்ராணி பொண்ணுக்கு இந்த அயோக்கியனை கட்டி வைக்கலாமா? தப்பு பண்ணிட்டியா பிள்ளையாரப்பா? அவ எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தா இத்தனை மோசமான நரகத்தில் இருந்துகிட்டு அது வெளியில காட்டாம உதட்ட சிரிச்சுக்கிட்டு மாப்பிள்ளை உன்னை எப்படிமா வச்சிருக்காரு கேட்டப்போ என் மேல உயிரைய வச்சுக்காது என்கிட்டயே போய் சொல்லிருப்பா. அவளுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியா தப்பு இல்ல. இந்த மாதிரி தெய்வ காரியத்துக்கு காரண காரியங்கள் கேட்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இதோட விடுறேன். பிள்ளையாரையான உன்னை தட்டி கேட்கலையா? காலில் விழுந்து கெஞ்சி கேட்கறியா? பொதுமையா என் பொண்ணு சரவு இதுக்கு மேல சோதிக்காதியா. மிச்ச வாழ்க்கையாவ சந்தோஷமா இருக்கட்டும். நிம்மதியா இருக்க விடையா, நிம்மதியா இருக்க விடையா. அப்பா, தண்ணி குடிங்க. என்னப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? இல்லம்மா, எதுவுமே நல்லபடியா நடக்கல. என்னப்பா சொல்றீங்க? நான் போன வேலை முடிஞ்சா நிம்மதி கிடைக்குன்னு பார்த்தேன். வேலை நடக்கல. பதிலா புதுசா ஒரு பாரம் வந்திருக்கு. பெரிய பாரம். அதை எங்க இறக்கி வைக்கிறதுன்னு தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? மெட்ராஸ்ல என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கலமா. மாணிக்கத்துக்கு கடை கிடைக்கல. ஒண்ணு நடக்கல.
யார சொல்லி என்ன, நம்ம நேரம் சரியில்லைம்மா. அதான் எதுவுமே ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. வாயா வா, நல்ல காரியம் பண்ண, ரொம்ப நல்ல காரியம் பண்ண. திருப்தி தானே? தானோ நம்ம வீட்டு மருமக, மூத்த மருமக மெட்ராஸ்ல வந்து என்ன காரியம் பண்ணார் தெரியுமா? அந்த சுந்தரம் முன்னால என்ன தள்ளகொடைய வச்சுட்டான். சபையில அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு மூக்க இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். உன் புருஷன் அதை அழகாவே செய்துட்டான். என்னப்பாச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? 1000 யோஜனைகளுக்கு பிறகு இவனுக்காக உதவி கேட்க நான் சுந்தரத்துக்கிட்ட போனேன். போன இடத்துல எப்படி நடந்துக்கணும்? இவனோட வெட்டி வீராப்பு பிடிவாதம் இதெல்லாம் காமிக்கிற இடமா அது? உதவி கேட்க போன இடத்துல பணிவா நடந்துக்க மாட்டான். மாமா, அந்த மாணிக்கம் மாதிரி நமக்கு சைஸ் பண்ணி பேச தெரியாது. இந்த ஐஸ் வைக்கிறது, கொலையிறது இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. மனசுல என்ன படுதோ அதை படான்னு பேசுற ஆள்னா அந்த மாணிக்கத்து கூட என்ன என்ன போடாதிய. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியும்பா, உன்னை விட நல்லாவே தெரியும். இது நடிக்கிறவங்களுக்கு தானே காலம். என்ன மாதிரி ஆளுகளுக்கு நாய்க்கு தர மாதிரியா கூட தர மாட்டேங்கிறீங்களா? டேய், உனக்கு தான் பேச தெரியும், பேசாத. உதவி கேட்க போன இடத்துல எப்படி நடந்துக்கிட்ட? அப்படியே நடந்துக்கிறது? நீ சுந்தரத்துக்கிட்ட பேசணும் தப்பு, மாணிக்கத்துக்கிட்ட பேசணும் தப்பு. அப்படி பேசி நீ என்னத்தை கண்ட? எல்லாரோட மன நிம்மதியை கெடுத்த, அதான் மிச்சம். எனக்கு தானே மாமா நஷ்டம். உங்க 2வது மருமகனுக்கு என்ன வந்துச்சு? ஏன் மாணிக்கத்துக்கு தான் கடை அமையல, போன காரியம் ஒண்ணுமே நடக்கல. அப்படி அவசியம் சரிதான். கடவுள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்யறான். எவனையும் ரொம்ப ஆட விடுறது இல்ல. என்னது? உங்ககிட்ட ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்லணும். நான் புதுசா ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்க போறேன். கடன் எல்லாம் அடைக்க போறேன். இதைத்தான் சொன்னேன். கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எம்புட்டு கொடுக்கணும்னு. டே போஸ், நீ முரடுன்னு எனக்கு தெரியும். ஆனா நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கு. அதுலயுமா முன்ன வரை போடுற மாமா. டேய், மாணிக்கத்துக்கு கடை கிடைக்கலன்னா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அட அறிவு கட்டவனே, மாணிக்கத்துக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம சரவுக்கு தானடா கஷ்டம். இதே தான் உனக்கு புரியல. மாமா, நான் அதுக்கு சொல்ல. நிறுத்துறா. உறவுக்காரன் நீ, உறவுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? உறவுக்காரன் என்னடா? இன்பம் துன்பம் ரெண்டுலயும் பங்கேற்கிறவன். இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறவன் நீச்ச ஜென்மம்டா. உன் புத்தி இவ்வளவு மோசமா போயிருக்கு எனக்கு தெரியாம போயிடுச்சுடா. உன்ன மாதிரி உறவுக்காரனை விட விரோதியே மேல். ஏமா 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 அத்தனை கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரி வந்து என்ன காப்பாத்துறீங்க? இந்த மாதிரி தினம் தினம் துன்பப்படுத்துறத விட அனாதையை சாக விட்டுருக்கலாம். அப்பா, ஆண்டவா, என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போகட்டேன். அப்பா.